நல்லது செய்வோம். நல்லதை மட்டுமே செய்வோம். அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் புகழ் மீடியாவின் அன்பு வணக்கங்கள். 1/6/2025க்கான ராசி பலன்கள். விஸ்வாவசு வருடம் வைகாசி மாதம் 18ஆம் தேதி, ஜூன் மாதம் ஞாயிற்றுக்கிழமை. நல்ல நேரம் காலை 7:30 மற்றும் 8:30, மாலை 1:30 மற்றும் 2:30. கௌரி நல்ல நேரம் காலை 10:30 மற்றும் 11:30, மாலை 1:30 மற்றும் 2:30. ராகு காலம் 4:30 மற்றும் 6, குளிகை 3 மற்றும் 4:30, யமகண்டம் 12 மற்றும் 1:30. சூலம் மேற்கு. பரிகாரம் வெள்ளம். திதி இன்று அதிகாலை 1:27 வரை பஞ்சமி, பின்பு சஷ்டி. நட்சத்திரம் இன்று அதிகாலை 2:05 வரை பூசம், பின்பு ஆயில்யம். யோகம் இன்று பிற்பகல் 1:36 வரை சித்த யோகம், பின்பு அதிகாலை 5:51 வரை மரண யோகம், பின்பு சித்த யோகம். சந்திராஷ்டமம் இன்று அதிகாலை 2:05 வரை மூலம், பின்பு பூராடம். மேஷம் ராசினியர்கள். இந்த நாள் தொலைபேசி வழி தகவலால் தொழிலுக்கு உறுதுணை புரியும் நாளாக இருக்குங்க. ஆடை ஆபரண பொருள் சேர்க்கை ஏற்படக்கூடும். கடனாக கொடுத்த பணம் மீண்டும் திரும்ப வரக்கூடும். திட்டங்கள் அனைத்தும் கண்டிப்பாக கை கொடுக்கும். வீடு மாற்றம் இடமாற்றம் ஏற்படக்கூடிய சூழல் இருக்குங்க. காரியங்கள் ஓரளவு கண்டிப்பாக கை கொடுக்கும். மனசுக்குள் மகிழ்ச்சி ஏற்படக்கூடும். வீடு மாற்றம் பற்றிய சிந்தனை அதிகரிக்குங்க. வெளி உலக தொடர்புகள் விரிவடையக்கூடும். பெற்றோர் வழியில் பெருமைக்குரிய தகவல் வந்து சேரும். மாமன் மைத்துனர் வழி ஒத்துழைப்பு கண்டிப்பாக ஏற்படக்கூடும். இன்று திருப்திகரமான முன்னேற்றம் இருக்குங்க. போட்டிகளும் கண்டிப்பாக குறையும். எதிர்பார்த்த ஆர்டர்கள் வரக்கூடும். பண வரவு திருப்திகரமாக இருக்கக்கூடும். கடன் பிரச்சனைகள் கட்டுக்குள் இருக்கக்கூடுங்க. உத்தியோகத்தில் இருப்பவரின் உழைப்புக்கு ஏற்ற நல்ல பலனும் கிடைக்கக்கூடும். மேல் அதிகாரிகளின் ஒத்துழைப்பும் கண்டிப்பாக இருக்கும். இன்று முடிஞ்சளவு ஓய்வெடுத்துக் கொள்வது சிறப்பு. பெண்கள் நம்பிக்கையுடன் இருங்கள். காரியங்களை யோசித்து செய்யுங்கள். எதிலும் உற்சாகம் ஏற்படக்கூடும். பெண்களுக்கு இன்று வராமல் இருந்த பணம் கண்டிப்பாக வரக்கூடுங்க. காதல் மட்டும் குழப்பத்தை ஏற்படுத்தும். விட்டுக் கொடுங்கள், அமைதி காணுங்கள். காதலை பொறுத்தவரை யோசித்து எதையும் செய்யுங்கள். இன்று மாணவர்கள் எதை செய்வதாக இருந்தாலும் யோசித்து செய்வது நல்லது. கல்வியில் ஏற்படக்கூடிய பிரச்சனைகளை சரி கட்டி விடுவீர்கள். கண்டிப்பாக உயர்கல்வி சிறப்பாக அமைந்துவிடக்கூடும். முன்னேற்றம் ஏற்படக்கூடுங்க. இன்று உங்களுக்கு நல்லவைகள் நடைபெறும் நாள் என்றே சொல்ல முடியும். முக்கியமான பணியை நீங்க மேற்கொள்ளும் பொழுது பச்சை நிறத்தில் ஆடை அணி வேண்டும். பச்சை நிறம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படியே இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும், ஞாயிற்றுக்கிழமை என்பதனால் சூரிய நமஸ்காரமும் செய்துவிட்டு அருகில் இருக்கக்கூடிய ஆஞ்சநேயர் கோவிலுக்கு சென்று ஆஞ்சநேயர் வழிபாட்டை மேற்கொண்டு விட்டு எந்த ஒரு பணியும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்படக்கூடுங்க. இன்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 7 மற்றும் 9. அதிர்ஷ்ட நிறம் பச்சை மற்றும் மஞ்சள் நிறம். நட்சத்திர பலன்கள். அஸ்வினி. இன்று உங்களுக்கு காலை பொழுது கண்டிப்பாக மகிழ்ச்சி கொடுக்கும். பெருமைக்குரிய தகவல் கண்டிப்பாக வரக்கூடும். திட்டங்கள் அனைத்தும் நிறைவேறக்கூடுங்க. தொழில்முறை பயணங்கள் வெற்றி கொடுக்கும். இன்று அனைவரும் உங்களுக்கு உறுதுணையாக இருக்கக்கூடும். இந்த நாள் உங்களுக்கு தொலைபேசி வழி தகவல் கண்டிப்பாக மகிழ்ச்சி கொடுக்கும். பரணி. இறைவன் சரணாகதி அடைவீர்கள். மனதிற்குள் சந்தோஷம் ஏற்படக்கூடுங்க. நாள்பட்ட வியாதியிலிருந்து உடல் ஆரோக்கியம் மேம்படக்கூடும். தொட்டதெல்லாம் துலங்கும் நாளாக இருக்கக்கூடும். வீடு மாற்றங்கள் ஏற்படக்கூடும். பிடித்தமான வேலைகளை தன் ஈடுபடுத்திக் கொள்வீர்கள். இன்று உங்களுக்கு நல்லவைகள் நடைபெறும் நாள் என்று சொல்ல முடியுங்க. கிருத்திகை. விருப்பமான விஷயங்களை தன் ஈடுபடுத்திக் கொள்வீர்கள். அற்புதமாக பணியில் ஈடுபட்டு வெற்றி பெறுவீர்கள். சகோதர சகோதரியின் ஒற்றுமை ஏற்படக்கூடும். காரியங்கள் ஓரளவு கண்டிப்பாக கை கொடுக்கும். வெளி உலக தொடர்பு விரும்பும் விதத்தில் அமைந்துவிடக் கொடுங்க. இன்று பணியில் தனி கவனம் எடுத்துக் கொள்வீர்கள். நேரத்தை இன்று எதிலும் செலவிட்டு வெற்றி பெறுவீர்கள். சுய தொழிலும் லாபம் ஈட்டிக் கொள்வீர்கள். இன்று உங்களுக்கு மனம் போல் வாழ்க்கை கண்டிப்பாக அமைதிவிடக் கொடுங்க. ரிஷபம் ராசினியர்கள். இன்று நீங்க அனைவரிடத்திலும் உறுதுணையாக காணப்படுவீர்கள். செல்லும் இடங்கள் எல்லாம் சிறப்புகள் உண்டாகக்கூடும். எதிலும் சந்தோஷம் உங்களுக்கு அதிகரிக்க கொடுங்க. தக்க சமயத்தில் நண்பர்கள் கை கொடுத்து உதவிகளை செய்து கொடுப்பார்கள். விருந்தினர்கள் வருகை கண்டிப்பாக இருக்கும். வீட்டு செலவுகளை இன்று நீங்க சரி செய்து கொள்வீர்கள். தீட்டிய திட்டம் கண்டிப்பாக வெற்றி கொடுக்கும். நட்பு வட்டமும் விரிவடைய கொடுங்க. வருமானம் இருமடங்காக இருக்கக்கூடும். வாழ்க்கை தேவைகளை பூர்த்தி செய்து கொள்வீர்கள். அயல் நாட்டிலிருந்து அனுகூல தகவல் வந்து சேரக்கூடும். அலைபேசி மூலம் உங்களுக்கு நல்ல தகவல் வரக்கூடுங்க.
தேவையற்ற சில காரியங்களை செய்ய வேண்டியிருக்கும், பார்த்துக் கொள்ளுங்கள். எல்லா வகையிலும் நன்மை இருக்கும், பயப்பட வேண்டாம். பணபரவும் கண்டிப்பாக திருப்தியை கொடுக்கும். ரிஷபராசினியர்கள் தேவையான உதவிகளை பெற்று வாழ்க்கை அடுத்த கட்டத்திற்கு எடுத்து செல்லக்கூடும். சகோதர சகோதரியிடம் கொஞ்சம் பார்த்து பேசுங்கள். நிறைவேறாத காரியம் கண்டிப்பாக நிறைவேறும். எதிலும் உங்களுக்கு சூடு பிடிக்க தொடங்கும். இன்று முயற்சிகளை மேற்கொண்டால் முன்னேற்றம் இருக்கும். மனப்பதட்டம் வேண்டாம். இன்று பெண்கள் அந்நிய தேச பயணங்கள் செல்லப்படும் திட்டம் வெற்றியை கொடுக்கும். பாதுகாப்பு குறைவான இடங்களுக்கு செல்ல வேண்டாம். பெண்கள் இன்று உங்கள் நல்ல மனசுக்கு நல்லது நடைபெறக்கூடும். முயற்சிகள் கண்டிப்பாக வெற்றியை கொடுக்கும். காதலை பொறுத்தவரை தான் புரியாத புதிர் போல் இருக்கும். என்ன செய்யலாம் என்று தெரியாமல் இருப்பீர்கள். காதலில் கொஞ்சம் விட்டு பிடியுங்கள், எல்லாம் சரியாகும். இன்று மாணவர்கள் எந்த ஒரு வேலையும் சரிவர புரிந்து கொண்டு செயல்படுவீர்கள். கல்வியில் சுலபமாக ஜெயிப்பீர்கள். உயர்கல்வி சிறப்பாக இருக்க கொடுங்க. மாணவர்களுக்கு இன்று எதிலும் பொறுமை ஏற்படக்கூடும். கண்டிப்பாக வெற்றி நிச்சயம். இன்று முக்கியமான பணி நீங்க மேற்கொள்ளும் பொழுது இளம் பச்சை நிறத்தில் ஆடிய நீ வேண்டும். இளம் பச்சை உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படி இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் சூரிய நமஸ்காரமும் செய்துவிட்டு அருகில் இருக்கக்கூடிய ஆஞ்சநேயர் கோவிலுக்கு சென்று ஆஞ்சநேயர் வழிபாட்டை மேற்கொண்டு விட்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள், நல்லதொரு முன்னேற்றம் ஏற்படக்கூடும். இன்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை மேற்கு. அதிர்ஷ்ட எண் 3 மற்றும் 7. அதிர்ஷ்ட நிறம் பச்சை மற்றும் சிவப்பு நிறம். நட்சத்திர பலன்கள். கிருத்திகை இந்த விருப்பமான விஷயங்களை தன்னை ஈடுபடுத்திக் கொள்வீர்கள். பிரச்சனைகளுக்கெல்லாம் முடிவு கட்டும் நாளாக இருக்க கொடுங்க. எதிலும் உங்களுக்கு அற்புதம் உண்டாகக்கூடும். காலை நேரம் மகிழ்ச்சி ஏற்படுத்தும், சுறுசுறுப்பை மேம்படுத்தும். இன்று உங்களுக்கு முடியாதது என்று ஏதும் இல்லை. முடிஞ்ச அளவு எதையும் யோசித்து செய்தால் கண்டிப்பாக வெற்றி இருக்கும். ரோகிணி அக்கம் பக்கத்தில் கொஞ்சம் பட்டுப்படாமல் நடந்து கொள்ளுங்கள். காரியங்களை விரைவாக முடிக்கக்கூடிய சூழல் இருக்குங்க. எந்த ஒரு விஷயத்தையும் தெளிவுபடுத்திக் கொள்ள வேண்டும். இரவு பகலுமாக உழைத்த உழைப்பிற்கு நல்ல பலன் கிடைக்குங்க. மதியத்திற்கு மேல் நல்ல செய்திகள் வரக்கூடும். இன்று உங்களுக்கு மாற்றங்கள் ஏற்படும் நாள் என்று சொல்ல முடியுங்க. மிருகசிரிஷம் வெளி உலக தொடர்புகளை விரிவுபடுத்திக் கொள்வீர்கள். பிரச்சனைகளை கண்டிப்பாக முடித்து காட்டுவீர்கள். தேவைகளை ஓரளவு பூர்த்தி செய்து கொள்வீர்கள். மனம் போல் வாழ்க்கை அமைந்துவிடக் கொடுங்க. இன்று மிருகசிரிஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு சகோதர சகோதரிகளால் கண்டிப்பாக முன்னேற்றம் ஏற்படக்கூடும். எந்த ஒரு விஷயத்தையும் தெளிவுபடுத்திக் கொண்டால் கண்டிப்பாக வெற்றி ஏற்படக்கூடுங்க. தயவு செய்து பய உணர்வு மட்டும் வேண்டாம், பார்த்துக் கொள்ளுங்கள். இந்த நாளை நீங்க சிறப்புடன் கையாண்டு வெற்றி பெறுவீர்கள். மிதுனம் ராசினியர்கள் இன்று உங்களுக்கு ஒரு பொன்னான நாளாக கண்டிப்பாக அமையுங்க. கேட்ட இடத்தில் உதவிகளும் கண்டிப்பாக கிடைக்கும். வருங்கால நலன் கருதி எடுத்த முயற்சி வெற்றியை கொடுக்கும். தொழில் வளர்ச்சிக்கு மாற்று நித்தவர்கள் ஒத்துழைப்பு கிடைக்குங்க. மிதுனம் ராசினியர்களுக்கு வெற்றி செய்திகள் வீடு வந்து சேரக்கூடும். திட்டங்கள் அனைத்தும் கண்டிப்பாக கை கொடுக்கும். உடன்பிறப்புகள் வகையில் உதவிகள் கிடைக்குங்க. நல்லவைகள் நடைபெறும் நாள் என்று சொல்ல முடியும். எதையும் ஒரு முறைக்கு இருமுறை யோசித்து செய்வது மிக நல்லது. அலைபேசி வழி தகவல் ஆனந்தத்தை கொடுக்குங்க. எல்லா கஷ்டங்களும் படிப்படியாக நீங்கும், பயப்பட வேண்டாம். நட்பு வட்டமும் இன்று விரிவடையக்கூடும். பொருளாதார முன்னேற்றமும் ஏற்படக்கூடும். கொடுத்த வாக்குறுதியை எப்படியும் காப்பாற்றி விடுவீர்கள். பண வரவும் இன்று சீராக இருக்க கொடுங்க. வேலை வலு காரணமாக நேரம் தவறி உணவு உண்ண வேண்டிய சூழல் இருக்கும். வயிறு தொடர்பான கோளாறுகள் ஏற்பட்ட பின்னர் சரியாகும். திருமண முயற்சிகள் கண்டிப்பாக கை கொடுக்கும். வாழ்க்கை துணையால் உங்களுக்கு பண வரவும் இருக்க கொடுங்க. பெண்கள் இன்று நெருக்கடிகள் எல்லாம் சமாளித்து விடுவீர்கள். வாய்ப்புகள் வாயில் கதை வந்து தட்டக்கூடும். மாற்றங்களும் கண்டிப்பாக ஏற்படக்கூடும். இன்று காதல் மட்டும்தான் குழப்பத்தை கொடுக்கும். என்ன செய்யலாம் என்று புரியாத புதிர் போல் இருக்கும். விட்டுக் கொடுங்கள், அமைதி காணுங்கள். பொறுமை எப்பொழுதும் வெற்றிக்கு உண்டாகும். இன்று மாணவர்கள் படியுங்கள். புது புது விஷயங்களை தெரிந்து கொள்ளுங்கள். பெற்றோரிடம் வாக்குவாதம் எதுவும் செய்ய வேண்டாம். படிப்பில் முழு அக்கறை கொள்ளுங்கள். எல்லாம் நல்லவையாக நடக்க கொடுங்க. இன்று முக்கியமான பணியை நீங்க மேற்கொள்ளும் பொழுது பச்சை நிறத்தில் ஆடிய நீ வேண்டும். பச்சை நிறம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படி இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் சூரிய நமஸ்காரமும் செய்துவிட்டு அருகில் இருக்கக்கூடிய ஆஞ்சநேயர் கோவிலுக்கு சென்று ஆஞ்சநேயர் வழிபாட்டை மேற்கொண்டு விட்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. இன்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 7 மற்றும் 9. அதிர்ஷ்ட நிறம் பச்சை மற்றும் மஞ்சள் நிறம். நட்சத்திர பலன்கள் மிருகசிரிஷம் இன்று விடாபிடியாக செயல்பட்டு எதிலும் வெற்றி பெறுவீர்கள். காரியங்கள் சுலபமாக கை கொடுங்க. மாற்றங்களும் கண்டிப்பாக ஏற்படக்கூடும். உணவு கட்டுப்பாடு இருப்பது ரொம்ப நல்லது. நல்ல தகவல் இல்லம் தேடி வரக்கூடும். இன்று பொழுதுபோக்கு நிகழ்ச்சிகளில் பங்கு கொள்வீர்கள். திருவாதிரை விருப்பமான விஷயங்களை தன்னை ஈடுபடுத்திக் கொள்வீர்கள். சுலபமாக பணியில் ஈடுபட்டு வெற்றி பெறுவீர்கள். வயிறு தொடர்பான கோளாறுகள் ஏற்பட்டு பின்னர் சரியாகும்.
கேட்ட இடத்தில் இன்று பணவரவு வரக்கூடும். தடைகளை உடைத்தெறிந்து வெற்றி பெறக்கூடிய சூழல் இருக்குங்க. முக்கியமாக தாய் தந்தையாரிடம் வாக்குவாதம் செய்ய வேண்டாம். புனர்பூசம் சொந்த பந்தங்கள் வருகை இருக்க கொடுங்க. காரியங்கள் கண்டிப்பாக சிறப்பாக நடைபெறக்கூடும். திருமணம் நிச்சயத்தைப்படி சிறப்பாக நடைபெறக்கூடுங்க. பிரச்சனைகள் எதுவும் பெரிதாக இருக்காது. மன கவலை இல்லாமல் நீங்கள் தான் இருக்க வேண்டும். முழு முயற்சியுடன் எதிலும் ஈடுபட்டால் முன்னேற்றம் இருக்கும். எச்சரிக்கையுடன் பணியில் ஈடுபட்டால் வெற்றி இருக்கும். இந்த நாள் உங்களுக்கு இனிய தகவல் வரும் நாள் என்றே சொல்ல முடியுங்க. மதியத்திற்கு மேல் உங்களுக்கு நல்ல செய்திகள் வரும் நாள் என்றே சொல்ல முடியும். விடாவிடியாக செயல்பட்டு எதிலும் வெற்றி பெறுவீர்கள். கடகம் ராசினியர்கள், இன்று பிரச்சனைக்கெல்லாம் முடிவு கட்டும் நாளாக இருக்க கொடுங்க. தடைகள் கண்டிப்பாக விலகி செல்லும். தொழில் வளர்ச்சி மீண்டும் உண்டாகக்கூடும். காணாமல் தெரிய பொருள் கையில் கிடைக்கக்கூடும். மன மகிழும் செய்திகள் வரக்கூடுங்க. கடிதங்கள் மூலம் உங்களுக்கு நல்ல தகவல் வந்து சேருங்க. விலகி சென்றவர்கள் விரும்பி வந்து இணைவார்கள். சவால்களை சமாளிக்கும் நாளாக இருக்கக்கூடும். ஏற்ற மிகுந்த சூழல் ஏற்படக்கூடுங்க. சான்றோர்களின் சந்திப்பு கிட்டும். இன்று பல வழிகளில் ஏற்படக்கூடிய பிரச்சனைகளுக்கு முடிவு கிடைக்கும். நல்ல முன்னேற்றம் ஏற்படக்கூடும். வியாபார விருத்தியும் இன்று உண்டாக கொடுங்க. மருத்துவ செலவுகள் குறைந்து மன நிம்மதி அடையக்கூடும். பயப்பட வேண்டாம். ஆடம்பர வாழ்க்கையை விரும்புவீர்கள். அக்கம் பக்கத்திடம் சில்லறை சண்டைகள் ஏற்பட்டு பின்னர் சரியாக கொடுங்க. கௌரவம் பாதிக்கும்படியான சூழ்நிலையும் உருவாகும் பார்த்துக் கொள்ளுங்கள். நல்லது கெட்டதுகளை இன்று நீங்க பங்கு கொள்வீர்கள். தொழில் வியாபாரத்தில் நண்பருடன் அனுசரித்து செல்வது நல்லது. உத்தியோகத்தில் இருப்பவருக்கு புத்தி சாதுரியம் அதிகரிக்கக்கூடும். பொருளாதார நிலையும் உயரக்கூடுங்க. பெண்கள், அந்நிய தேச பயணங்கள் செல்லப்பட்ட திட்டம் வெற்றியை கொடுக்கும். பெண்களுக்கு வாய்ப்புகள் வாயில் கதை வந்து தட்டக்கூடும். பெண்கள் இன்று நிகழ்கால தேவைகளை பூர்த்தி செய்து கொள்வீர்கள். முகப்பொலிவும் அழகும் ஏற்படக்கூடும். காதல் மட்டும்தாங்க உங்களுக்கு பிரச்சனையாக இருக்கும். என்ன முடிவெடுக்க முடியாமல் தவித்துக் கொண்டிருப்பீர்கள். பெற்றோரிடம் கலந்து பேசினால் நல்ல தீர்வு கிடைக்கும். காதலை கொஞ்சம் விட்டு கொடுத்து செல்லுங்கள். என்று மாணவர்கள், விடாவிடியாக சில பணிகளை நீங்க மேற்கொள்ள வேண்டியிருக்கும். கல்வியில் சுலபமாக ஜெயிக்க முடியும். மாணவர்களுக்கு பிரச்சனைகள் ஓரளவு தீர்ந்து நிம்மதி ஏற்பட கொடுங்க. கல்வியில் சாதிக்கக்கூடிய வல்லமை இருக்கின்றது, முயற்சி பண்ணுங்கள். என்ற முக்கியமான பணியை நீங்க மேற்கொள்ளும் பொழுது வெள்ளை நிறத்தில் ஆடை அணி வேண்டும். வெள்ளை நிறம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படி இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் சூரிய நமஸ்காரமும் செய்துவிட்டு அருகில் இருக்கக்கூடிய ஆஞ்சநேயர் கோவிலுக்கு சென்று ஆஞ்சநேயர் வழிபாட்டை மேற்கொண்டு விட்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 7 மற்றும் 9. அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை மற்றும் பச்சை நிறம். நட்சத்திர பலன்கள். புனர்பூசம், என்று நீங்க அடுத்தவருக்கு எடுத்துக்காட்டாக விழுவீர்கள். பண வரவு சீராக இருக்க கொடுங்க. பிரச்சனைகளுக்கு முடிவு கட்டும் நாளாக இருக்கக்கூடும். தடைகளை உடைத்தெறிந்து வெற்றி பெறுவீர்கள். தொழில் வளர்ச்சி இன்று உண்டாகக்கூடும். காணாமல் பொருள் கண்டிப்பாக கையில் கிடைக்க கொடுங்க. பூசம், கடின உழைப்புக்கு நல்ல பலன் ஏற்பட கொடுங்க. கடிதங்கள் மூலம் நல்ல தகவல் வந்து சேரக்கூடும். விலகி சென்ற உறவுகள் மீண்டும் வரக்கூடும். சவால்களை சமாளித்து வெற்றி பெறுவீர்கள். சான்றோர்களின் சந்திப்பு கிடைக்குங்க. பிரச்சனைகளுக்கு முடிவு கட்டும் நாளாக இருக்கக்கூடும். இன்று உத்தியோக நிமித்தமாக பயணங்கள் சென்று வருவீர்கள். ஆயில்யம், மனம் போல் வாழ்க்கை அமைந்துவிடக் கொடுங்க. எதிலும் நூதனமாக செயல்பட்டு வெற்றி பெற முடியும். காலை நேரம் உங்களுக்கு மிகுந்த மகிழ்ச்சி கொடுக்கும். தொட்டது துளங்கும் நாளாக இருக்க கொடுங்க. உணவு கட்டுப்பாடு இருப்பது ரொம்ப நல்லது. எந்த ஒரு பிரச்சனைகளுக்கும் தீர்வு கிடைக்கக்கூடும். முக்கிய பொறுப்புகளை ஏற்றுக்கொள்வீர்கள். வராமல் இருந்த பணம் கண்டிப்பாக வர கொடுங்க. அக்கம் பக்கத்தில் சில்லறை சண்டைகள் ஏற்பட்டு பின்னர் சரியாகும். காசு பணத்தை மட்டும் பத்திரப்படுத்திக் கொள்ளுங்கள், அது போதுங்க. என்று முடிஞ்சளவு எதையும் சிந்தித்து செயல்படுத்துங்கள். அது உங்களுக்கு முன்னேற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்குங்க. சிம்மம் ராசினியர்கள், என்று நீங்க தைரியமாக போராடி எதிலும் வெற்றி பெறுவீர்கள். முயற்சியின் மூலம் கண்டிப்பாக முன்னேற்றம் அடைவீர்கள். எதிர்கால தேவைகளை ஓரளவு பூர்த்தி செய்து கொள்வீர்கள். பிரச்சனைகளுக்கெல்லாம் முடிவு கட்டும் நாளாக இருக்க கொடுங்க. அற்புதங்களும் கண்டிப்பாக நிகழக்கூடும். சிம்ம ராசினியர்கள், வாய்ப்புகள் வாயில் கதை வந்து தட்ட கொடுங்க. என் குடும்ப சுமை கண்டிப்பாக இருந்தாலும் சரியாகி விடக்கூடும். கொடுக்கல் வாங்கல்களை ஒழுங்குபடுத்திக் கொள்வீர்கள். நேரம் காலம் கடந்து சில பணிகள் வெற்றியை கொடுக்குங்க. மனப்பதட்டமோ குழப்பமோ வேண்டாம். சுப விரயங்கள் ஒரு பக்கம் அதிகரிக்கக்கூடும். யார் என்ன சொன்னாலும் யோசித்து பேசுங்கள், யோசித்து செய்யுங்கள். உத்தியோக மாற்றங்கள் ஏற்படக்கூடும். சிம்ம ராசினியர்களுக்கு உயர் அதிகாரிகளின் பாராட்டுகள் கிடைக்குங்க. பண வரவு ஓரளவு திருப்தியை கொடுக்கும். இனிமையாக பேசி காரியங்களை சாதித்து காட்ட முடியும். புது புது விஷயங்கள்ல ஆர்வம் கிடைக்குங்க. சுப விரயம் ஒரு பக்கம் அதிகரிக்கும்.
தொழில் ரீதியாக புதிய அனுபவங்கள் கிடைக்க கொடுங்க. மாமன் மைத்துனர் வழியில் மகிழ்ச்சிக்குரிய தகவல் வந்து சேரக்கூடும். குடும்பத்தில் இருந்த சிக்கல்கள் கண்டிப்பாக தீருங்க. புதிய வாடிக்கையாளர்கள் தொழிலுக்காக கிடைக்கக்கூடும். உத்தியோகத்தில் இருப்பவர்கள் சக நண்பர்கள் ஆதரவு கண்டிப்பாக இருக்கும். அனைவரும் அனுசரித்து சென்றால் வெற்றி ஏற்படக்கூடும். இயந்திரங்கள், ஆயுதங்கள், நெருப்பு ஆகியவற்றை பயன்படுத்தும் பொழுது கண்டிப்பாக கவனம் இருக்கட்டும். பெண்கள் தேவைகளை ஓரளவு பூர்த்தி செய்து கொள்வீர்கள். திட்டமிட்டு சில பணிகளை மேற்கொண்டு வெற்றி பெறுவீர்கள். பெண்களுக்கு இன்று யோகமான நல்ல பலன் ஏற்படக்கூடுங்க. முடிவுகளில் வெற்றி ஏற்படக்கூடும். இன்று காதல் கொஞ்சம் குழப்பத்தை ஏற்படுத்தும். காதலில் முடிவெடுக்கும் பொழுது தெளிவிருக்கட்டும். எதையும் பேசி தீர்த்துக் கொள்வது மிக நல்லது. இன்று மாணவர்கள் பிரச்சனைகளுக்கு முடிவு கட்டுவீர்கள். தேவைகளை பூர்த்தி செய்து கொள்வீர்கள். மாணவர்களுக்கு இன்று மன மகிழ்ச்சி கண்டிப்பாக கொடுங்க. தைரியம் இன்று ஏற்படக்கூடும். மாணவர்கள் இந்த இனிய நாளை கண்டிப்பாக கொண்டாடி மகிழ முடியும். முக்கியமான பணியை நீங்க மேற்கொள்ளும் பொழுது வெள்ளை நிறத்தில் ஆடிய நீ வேண்டும். வெள்ளை நிறம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படி இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் சூரிய நமஸ்காரமும் செய்துவிட்டு அருகில் இருக்கக்கூடிய ஆஞ்சநேயர் கோவிலுக்கு சென்று ஆஞ்சநேயர் வழிபாட்டை மேற்கொண்டு விட்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு பாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்படக்கூடும். இன்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 6 மற்றும் 9. அதிர்ஷ்ட நிறம் பச்சை மற்றும் வெள்ளை நிறம். நட்சத்திர பலன்கள் மகம். இன்று நீங்க பணிகளை விரைவாக செய்து முடிப்பீர்கள். வாய்ப்புகள் வாயில் தேடி வரக்கூடுங்க. குடும்ப சுமை கண்டிப்பாக இருக்கும், பார்த்துக் கொள்ள வேண்டும். வெற்றிக்கான சூழலும் கண்டிப்பாக இருக்குங்க. புதிய அனுபவங்கள் உங்களுக்கு ஏற்படக்கூடும். மாமன் மைத்துனர் வழியில் மகிழ்ச்சிக்குரிய தகவல் வந்து சேரக்கூடும். பூரம் பண வரவு கண்டிப்பாக திருப்தியை கொடுக்கும். இனிமையாக பேசி காரியங்களை சாதித்து காட்டுவீர்கள். வெற்றிக்கான சூழல் கண்டிப்பாக இருக்குங்க. சுப விரயம் ஒரு பக்கம் அதிகரிக்கக்கூடும். கேட்ட இடத்தில் பண வரவு கிடைக்குங்க. இன்று ஆயுதங்கள், நெருப்புகளை பயன்படுத்தும் பொழுது கொஞ்சம் கவனம் இருக்கட்டும். உத்திரம் இரவு நேர பயணங்கள் மகிழ்ச்சி கொடுக்குங்க. தொலை தூரத்திலிருந்து நல்ல செய்திகள் வரக்கூடும். விருப்பமான வேலைகளை தன்னை ஈடுபடுத்திக் கொள்வீர்கள். நிதி சம்பந்தப்பட்ட விஷயங்களை தெளிவு பிறக்கும். இன்று காரியங்கள் ஓரளவு கைகூடி முன்னெடுத்து கொடுக்கும். புது புது விஷயங்கள்ல ஆர்வம் செல்லக்கூடுங்க. இன்று நல்ல நண்பர்கள் உங்களுக்கு சேர்க்கை ஏற்படும் நாள் என்று சொல்ல முடியுங்க. கன்னி ராசினியர்கள் இன்று உங்க வாழ்க்கையில் திருப்பங்கள் நிறைந்த நாளாக இருக்க கொடுங்க. வாய்ப்புகள் அனைத்தும் வாயில் கதை வந்து தட்டக்கூடும். கன்னி ராசினியருக்கு உடல் ஆரோக்கியம் மேலோங்கி விட கொடுங்க. இன்று தொட்ட குறை விட்ட குறை எல்லாவற்றையும் சரி செய்திட முடியும். நண்பர்கள் நல்ல தகவலை கொண்டு வந்து கொடுப்பார்கள். நாடு மாற்றம், வீடு மாற்றம் ஏற்படக்கூடிய சூழல் இருக்குங்க. சிந்தனை பலமும் இன்று மேலோங்கி விடக்கூடும். வரவும் செலவும் இன்று சமமாக இருக்க கொடுங்க. பிரியமான சிலரை சென்று சந்திக்கக்கூடிய வாய்ப்புகள் கிடைக்கும். அரசு வழியில் அனுகூலம் கிடைக்குங்க. அடுத்தவர்களுக்காக எடுத்த முயற்சி கண்டிப்பாக வெற்றி கொடுக்கும். தந்தை வழி உறவில் ஏற்பட்ட மனக்கசப்புகள் கண்டிப்பாக மாறும். வீட்டை விரிவுபடுத்தி கட்டும் முயற்சி கண்டிப்பாக கை கொடுக்கும். குடும்பத்தில் இருப்பவரால் திடீர் பிரச்சனைகள் கொஞ்சம், அதனால் வாக்குவாதம் போன்றவை ஏற்பட்டு பின்னர் சரியாகும். உத்தியோகத்தில் இருப்பவரின் செயல்திறமை அதிகரிக்கும். இன்று முயற்சிகளும் முன்னேற்றம் இருக்குங்க. வெளி உலக தொடர்புகள் விரிவடைய கொடுங்க. கையில் ஓரளவு காசு பணம் புழங்க கொடுங்க. நல்லவைகள் நடைபெறும் நாள் என்றே சொல்ல முடியும். இன்று கடல் பயண வாய்ப்புகள் கைகூடும் நாள் என்றே சொல்ல முடியும். இன்று பெண்களுக்கு அத்தியாவசிய தேவைகள் பூர்த்தியாகும். காரியங்கள் ஓரளவு கை கொடுக்கும். இந்த நாள் மகிழ்ச்சியுடன் காணப்பட கொடுங்க. பெண்கள் இந்த இனிய நாளை கொண்டாடி மகிழ்வீர்கள். தேவைகளை ஓரளவு பூர்த்தி செய்து கொள்வீர்கள். பெண்கள் இன்று மன தடுமாற்றம் ஏற்பட்டது கண்டிப்பாக மாறும். காதல் சிரமத்தை கொடுத்தாலும் இறுதியில் வெற்றியை கொடுக்கும். காதல் கைகூடி திருமணத்தில் போய் முடியும், பயப்பட வேண்டாம். இன்று மாணவர்கள் படிப்படியாக முன்னேறி செல்வீர்கள். வாழ்க்கை தேவைகளை பூர்த்தி செய்து கொள்வீர்கள். மாணவர்களுக்கு அற்புதங்கள் கண்டிப்பாக நிகழுங்க. தடைகளை உடைத்தெறிந்து வெற்றி பெற முடியும். மாணவர்கள் இந்த இனிய நாளை கொண்டாடி மகிழ முடியும். முக்கியமான பணியை நீங்க மேற்கொள்ளும் பொழுது நீல நிறத்தில் ஆடைய நீ வேண்டும். நீல நிறம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படி இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் சூரிய நமஸ்காரமும் செய்துவிட்டு அருகில் இருக்கக்கூடிய ஆஞ்சநேயர் கோவிலுக்கு சென்று ஆஞ்சநேயர் வழிபாட்டை மேற்கொண்டு விட்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. இன்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 6 மற்றும் 9. அதிர்ஷ்ட நிறம் நீலம் மற்றும் மஞ்சள் நிறம். நட்சத்திர பலன்கள் உத்திரம் இன்று நீங்க பணிகளை விரைவாக செய்து முடிப்பீர்கள். பிரச்சனைகளுக்கு முடிவு கட்டும் நாளாக இருக்க கொடுங்க. நல்ல நண்பர்கள் சேர்க்கை ஏற்படக்கூடும். வீடு மாற்றம், இடமாற்றம் ஏற்படக்கூடிய சூழல் இருக்குங்க. மனதிற்குள் ஒருவித சந்தோஷம் ஏற்படக்கூடும். இன்று காரியங்கள் நல்லபடியாக முடிய கொடுங்க. எதிர்பாராத திருப்பங்கள் ஏற்படக்கூடும். அஸ்தம் இன்று வெளி உலக தொடர்புகளை விரிவுபடுத்திக் கொள்வீர்கள்.
எண்ணங்கள் அனைத்தும் நல்ல எண்ணங்களாக இருக்க கொடுங்க. முயற்சியின் மூலம் இன்று முன்னேற்றம் ஏற்படக்கூடும். இரவும் பகலுமாக உழைத்து உழைப்பதற்கு நல்ல பலன் கிடைக்குங்க. சில விஷயங்களை மட்டும் தள்ளிடாமல் இருப்பது நல்லது. எதிலும் உங்களுக்கு உத்வேகம் ஏற்படக்கூடும். சிந்தனை வளம் பெருகக்கூடும். தொழில்நுட்ப அறிவை கொண்டு வாழ்க்கையை வளமாக்கிக் கொள்ளக்கூடுங்க. சித்திரை, முடிஞ்ச அளவு பேச்சை மட்டும் குறைத்துக் கொள்ளுங்கள். பயணங்கள் செல்லும் பொழுது கவனமாக சென்று வர பாருங்கள். கண்டிப்பாக உங்களால் முன்னேறி செல்ல முடியும். வீடு மாற்றம், இடமாற்றம் ஏற்படக்கூடிய சூழல் இருக்கும். சிந்தித்து செயல்பட்டால் வெற்றி இருக்கும். இன்று உங்களுக்கு முகப்பொலிவும் அழகும் பிடிவிடுங்க. மனக்கசப்புகள் ஏற்பட்டது கண்டிப்பாக மாறும். இன்று வீட்டை விரிவுபடுத்தி கட்டும் முயற்சி கண்டிப்பாக வெற்றியை கொடுக்குங்க. துலாம் ராசினியர்கள், இன்று உங்களுக்கு மிகவும் பொன்னான நாளாக அமைந்துவிடக்கூடும். உடல் ஆரோக்கியத்தில் சிறப்பு அக்கறை எடுத்துக் கொள்வது மிக நல்லது. காரியங்கள் எல்லாம் சூடுபிடிக்க தொடங்கும். நிதானமாக பணியில் ஈடுபட்டால் வெற்றி இருக்கும். செயல்பாடுகள் உங்களுக்கு முன்னேற்றம் ஏற்படக்கூடும். வழக்கமான பணியில் உங்களுக்கு ஏற்பட்ட தொந்தரவு விலகி செல்லக்கூடுங்க. நீண்ட நாட்களாக இழுபறியாக இருந்த காரியங்களை வெற்றி இருக்கும். நினைத்த காரியம் அற்புதமாக நடைபெறக்கூடும். உறவுகளால் ஏற்பட்ட மன கஷ்டம் கண்டிப்பாக விலகி செல்லுங்க. வீண் விரயம் மட்டும் ஏற்படாத வண்ணம் பார்த்துக் கொள்ளுங்கள். புதிய ஒப்பந்தங்கள் கண்டிப்பாக கை கூடுங்க. விருப்பமான விஷயங்களை தண்ணீர்படுத்திக் கொள்வீர்கள். வரவுக்கேற்ற செலவுகள் ஒரு பக்கம் ஏற்படக்கூடும். வெளி உலக தொடர்புகளை விரிவுபடுத்திக் கொள்வீர்கள். வாழ்க்கை தரத்தை இன்று நீங்க மேம்படுத்திக் கொள்வீர்கள். இடமாற்றம் செய்வது பற்றிய சிந்தனை மேலோங்கும். பயணத்தால் உங்களுக்கு நல்ல பலன் கிடைக்க கொடுங்க. எதிர்பார்த்தவை நல்ல விதமாக நடக்க கொடுங்க. எந்த ஒரு சின்ன வேலைக்காகவும் மிகவும் பாடுபட வேண்டியிருக்கும். எதிர்பார்த்த உதவிகள் கண்டிப்பாக ஏற்படக்கூடும். தாமதம் ஏற்படுத்திய பணிகள் சூடுபிடிக்கும். பயணங்களின் பொழுது நீங்க கவனமாக செயல்பட வேண்டும். நல்லவரின் நட்பு கிடைக்கும் நான் என்று சொல்ல முடியுங்க. பொது வாழ்க்கையில் தன்னை ஈடுபடுத்திக் கொள்வீர்கள். இன்று பெண்கள் விருப்பமான விஷயங்களை தன்னை ஈடுபடுத்திக் கொள்வீர்கள். காரியங்களையும் அற்புதமாக செய்து முடிவீர்கள். தேவைகள் எல்லாம் ஓரளவு பூர்த்தி செய்து கொள்வீர்கள். பெண்களுக்கு இன்று மனம் போல் வாழ்க்கை கண்டிப்பாக அமைதிவிடக் கொடுங்க. இன்று காதலை பொறுத்தவரை பெரிய பிரச்சனை இல்லை. நம்பிக்கை இழக்க வேண்டாம். தொடர்ந்து முயற்சிகள் மேற்கொண்டால் வெற்றி இருக்கும். காதல் கண்டிப்பாக அடுத்த கட்டத்திற்கும் செல்லக்கூடும். இன்று மாணவர்கள் எதை செய்வதாக இருந்தாலும் யோசித்து செய்யுங்கள். பதட்டம் கொள்ள வேண்டாம். மாணவர்களுக்கு எதிர்காலம் சிறப்பாக அமைந்துவிடக் கொடுங்க. நல்லவைகள் கண்டிப்பாக நடக்க கொடுங்க. மாணவர்களுக்கு இந்த அற்புதங்கள் கண்டிப்பாக நிகழக்கூடும். இன்று முக்கியமான பணியை நீங்க மேற்கொள்ளும் பொழுது பச்சை நிறத்தில் ஆடை அணி வேண்டும். பச்சை நிறம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படி இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் சூரிய நமஸ்காரமும் செய்துவிட்டு அருகில் இருக்கக்கூடிய ஆஞ்சநேயர் கோவிலுக்கு சென்று ஆஞ்சை வழிபாட்டை மேற்கொண்டு விட்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை மேற்கு. அதிர்ஷ்ட எண் 1 மற்றும் 5. அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு மற்றும் ஆரஞ்சு மற்றும் நீல நிறம். நட்சத்திர பலன்கள். சித்திரை, இந்த அதிர்ஷ்டம் கண்டிப்பாக தேடி வர கொடுங்க. விடாமுயற்சியுடன் செயல்பட்டு வெற்றி பெறுவீர்கள். சிந்தனை திறனும் அதிகரிக்க கொடுங்க. உடல் ஆரோக்கியத்தை மட்டும் நன்கு பார்த்துக் கொள்ளுங்கள். நிதர்சனமான உண்மையை புரிந்து கொள்வீர்கள். வெளி உலக தொடர்புகளை விரிவுபடுத்திக் கொள்வீர்கள். இன்று உங்களுக்கு எதிலும் சந்தோஷம் நிலைத்து காணப்பட கொடுங்க. சுவாதி, வீண் விரயம் மட்டும் செய்துவிட வேண்டாம். காரியங்களை முன்னெச்சரிக்கையுடன் செய்தால் வெற்றி இருக்கும். வீடு மாற்றம் ஏற்படக்கூடிய சூழல் இருக்குங்க. வெளி உலக தொடர்புகள் விரும்பும் விதத்தில் அமைந்துவிடக்கூடும். எதிர்பார்த்த நல்லவைகள் கண்டிப்பாக நடக்க கொடுங்க. சின்ன வேலைக்காகவும் மிகவும் பாடுபட வேண்டியிருக்கும். இன்று உதாசீனப்படுத்தியவர்கள் மத்தியில் வாழ்ந்து காட்டும் நாள் என்றே சொல்ல முடியுங்க. விசாகம், இன்று பிரச்சனைகளுக்கெல்லாம் தீர்வு கிடைக்குங்க. உடல் ஆரோக்கியத்தை மட்டும் நன்கு பார்த்துக் கொள்ளுங்கள். நீண்ட நாட்களாக சந்திக்க வேண்டும் என்ற நபரை கண்டிப்பாக சந்திக்க முடியும். பயணங்கள் செல்லப்பட்ட திட்டம் வெற்றியை கொடுக்கும். உடைய பொருளாதாரம் இன்று மேம்பட கொடுங்க. இன்று நீங்க தைரியமாக எதிலும் ஈடுபட்டால் வெற்றி இருக்கும். முக்கிய பொறுப்புகளை ஏற்றுக்கொண்டு சிறப்புடன் வாழ்க்கை நடத்த முடியுங்க. விருச்சிகம் ராசினியர்கள், இன்று பொருளாதார விருத்தி ஏற்படும் நாளாக இருக்கக்கூடும். உடல் ஆரோக்கியத்தை மட்டும் நன்கு பார்த்துக் கொள்ள வேண்டும். வரன்கள் வாயில் தேடி வரக்கூடிய சூழல் இருக்குங்க. வழிபாடுகளில் உங்களுக்கு நம்பிக்கை கூடிவிடும். செலவுகளை மட்டும் கட்டுப்படுத்துவது மிக நல்லது. கொடுக்கல் வாங்கல்களை ஒழுங்குபடுத்திக் கொள்வீர்கள். முயற்சிகள் மூலம் இன்று முன்னேறி செல்வீர்கள். வாய்ப்புகள் வாயில் கதை வந்து தட்ட கொடுங்க. எந்த ஒரு பிரச்சனைகளுக்கும் இன்று தீர்வு கிடைக்கக்கூடும். யோகமான நாளாக நீங்க அமைத்துக் கொள்ள கொடுங்க. யோசிக்காமல் செய்த காரியங்கள் கூட வெற்றி இருக்கும். இந்த இல்லத்திற்கு தேவையான பொருள் சேர்க்கை ஏற்படக்கூடும். ஆடை அலங்கார பொருட்கள் வாங்கக்கூடிய சூழலும் இருக்கின்றது. அதிநுட்பத்துடன் செயல்பட்டு வெற்றி பெறுவீர்கள். அக்கம் பக்கத்தில் உங்களுக்கு நல்ல பெயர் உருவாக்க கொடுங்க. காலம் கடந்து சில பணிகள் நடைபெறக்கூடும். கூட்டு முயற்சி கூட வெற்றியை கொடுக்கும். பங்குதாரர்களின் இடையே ஏற்பட்ட சிரமங்கள் படிப்படியாக விலகி செல்ல கொடுங்க. இன்று உங்களுக்கு பொறுப்புகள் எதிலும் கூடும் நாள் என்று சொல்ல முடியுங்க. பெண்களுக்கு செல்வ சேர்க்கை கண்டிப்பாக ஏற்படக்கூடும்.
வாய்ப்புகள் வாயில் கதை வந்து தட்டக்கூடும். பெண்கள் இன்று மன அழுத்தத்திலிருந்து விடுபடுவீர்கள். நல்லவைகள் நடைபெற கொடுங்க. காதல் பிரச்சனை கொடுத்தாலும் இறுதியில் வெற்றி கொடுக்கும். காதலுக்காக நீங்க பயப்பட வேண்டிய அவசியம் ஏதும் இல்லை. பொறுமையாக இருந்தால் எல்லாவற்றிலும் முன்னேற்றம் இருக்கும். இன்று முக்கியமான பணியை நீங்க யோசித்து செய்வது மட்டுமே சிறப்பு. இன்று மாணவர்கள் படிப்பில் முழு கவனம் எடுத்துக் கொள்ளுங்கள். படித்து முன்னேற வேண்டும் என்ற எண்ணம் இருக்கட்டும். லட்சிய நோக்கோட கல்வி அமைந்துவிடக்கூடும். உயர்கல்வி சிறப்பாக இருக்க கொடுங்க. மாணவர்களுக்கு இன்று பொறுப்புகள் கூடும் நாள் என்று சொல்ல முடியும். இன்று முக்கியமான பணியை நீங்க மேற்கொள்ளும் பொழுது நீல நிறத்தில் ஆடைய நீ வேண்டும். நீல நிறம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படியும் இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் சூரிய நமஸ்காரமும் செய்துவிட்டு அருகில் இருக்கக்கூடிய ஆஞ்சநேயர் கோவிலுக்கு சென்று ஆஞ்சநேயர் வழிபாட்டை மேற்கொண்டு விட்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. இன்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 6 மற்றும் 9. அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு மற்றும் பச்சை நிறம். நட்சத்திர பலன்கள். விசாகம். இன்று நீங்க படிப்படியாக முன்னேறி செல்வீர்கள். தேவைகள் எல்லாம் ஓரளவு பூர்த்தி செய்து கொள்வீர்கள். விருப்பமான விஷயங்களை தன் ஈடுபடுத்திக் கொள்வீர்கள். பிரச்சனைகளுக்கெல்லாம் முடிவு கட்டும் நாளாக இருக்க கொடுங்க. மனம் இன்று சந்தோஷம் அடையக்கூடும். இன்று ஆன்மீகத்தில் உங்களுக்கு நாட்டம் அதிகரிக்க கொடுங்க. அனுஷம். முக்கிய முடிவுகளை தெளிவாக எடுக்கும் நாளாக இருக்கக்கூடும். பிரச்சனைகளுக்கெல்லாம் தீர்வு கிடைக்க கொடுங்க. விருப்பமான விஷயங்களை தன் ஈடுபடுத்திக் கொள்வீர்கள். எந்த ஒரு விஷயத்தையும் புரிந்து கொண்டு செயல்பட வேண்டும். முன்கோபங்கள் இல்லாமல் இருப்பது மிக நல்லது. யார் என்ன சொன்னாலும் யோசித்து பேசுங்கள். அது உங்களுக்கு வெற்றியை கொடுக்கும். தயவு செய்து மன பதட்டம் வேண்டாம். கேட்டை. நிறைவான வாழ்க்கையை கண்டிப்பாக வாழ்வீர்கள். தேவையில்லாத விஷயங்களை மட்டும் தேட வேண்டாம். சிந்தனை திறன் இன்று அதிகரிக்க கொடுங்க. எதிர்பார்த்த உதவிகள் கண்டிப்பாக கிடைக்கக்கூடும். இன்று உங்களுக்கு மனம் சந்தோஷம் அடைய கொடுங்க. மாற்றங்கள் ஏற்படும் வகையில் சூழல் இருக்கக்கூடும். பிடித்தமான விஷயங்களை தன்னை ஈடுபடுத்திக் கொள்வீர்கள். குழப்பங்களுக்கெல்லாம் கண்டிப்பாக முற்றுப்புள்ளி வைப்பீர்கள். இன்று உங்களுக்கு சோதனைகள் எல்லாம் கடந்து வெற்றி பெறும் நாளாக இருக்க கொடுங்க. சாதிக்கக்கூடிய மனப்பக்குவம் உருவாக கொடுங்க. நல்லவைகள் நடைபெறும் நாள் என்றே இந்த நாளை சொல்ல முடியுங்க. தனுசு ராசினியர்கள். இந்த அற்புதங்கள் எதிலும் நிகழும் நாளாக இருக்கக்கூடும். வரவை விட செலவுகள் ஒரு பக்கம் குடிவிடுங்க. வளர்ச்சியில் ஏற்பட்ட தளர்ச்சி கண்டிப்பாக விலகி செல்லும். அடுத்தவர்கள் விவகாரங்களை தலையிடாமல் இருப்பது நல்லது. மருத்துவ செலவுகள் ஏற்படாத வண்ணம் பார்த்துக் கொள்ளுங்கள். வேலை படு ஒரு பக்கம் குடிவிடும். பயணத்தால் வீண் விரயம் கொஞ்சம் உண்டாகும். சொன்ன சொல்லை செயலாக்கி காட்டுவீர்கள். வெளி உலக தொடர்புகளை விரிவுபடுத்திக் கொள்வீர்கள். பழக்க வழக்கங்கள் இன்று விரிவடைய கொடுங்க. பொருளாதாரத்தில் முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. பொன் பொருள் சேர்க்கை ஏற்படக்கூடும். நீங்கள் வாங்க எடுத்த முயற்சி கண்டிப்பாக வெற்றி கொடுக்கும். விவாக பேச்சுக்கள் நல்ல முடிவை ஏற்படுத்துங்க. குடும்பத்தில் உங்களுக்கு எதிராக பிரச்சனையை உண்டாக்கியவர்கள் தானாகவே அடங்கி விடுவார்கள். வீட்டில் சுபகாரியங்கள் ஒரு பக்கம் நடக்கும். திருமண காரியங்களில் வெற்றி இருக்கும். சாதகமான போக்கு ஏற்படக்கூடும். பிள்ளைகளால் உங்களுக்கு பெருமை ஏற்படும் நாள் என்று சொல்ல முடியுங்க. தனுசு ராசினியர்களுக்கு இன்று கண்டிப்பாக மதிப்பு கூடிவிடும். பெண்கள் இன்று பிரச்சனைகளை எல்லாம் சரி கட்டி விடுவீர்கள். வாய்ப்புகளை அற்புதமாக பயன்படுத்திக் கொள்வீர்கள். யோகமான நல்ல பலனை பெறுவீர்கள். பெண்களுக்கு இன்று முடியாத காரியங்களில் கூட முன்னேற்றம் இருக்குங்க. காதல் மட்டும்தான் குழப்பத்தை கொடுத்து பின்னர் சிரமத்தை கொடுத்து பின்னர் எல்லாம் கைகூடும். அதுக்கு பொறுமை இருந்தால் எதிலும் வெற்றி இருக்கும். இன்னும் உங்களுக்கு சந்திராஷ்டிரம் முடியவில்லை இருக்கின்றது. சந்திராஷ்டிரம் இருக்கும் காரணத்தினால் சில குழப்பங்கள் வந்து செல்லும் பார்த்துக் கொள்ளுங்கள். மற்றபடி பெரிய பிரச்சனை இல்லை. மாணவர்கள் இன்று படிப்பில் மட்டுமே அக்கறை கொள்ள வேண்டும். முழுமையாக படியுங்கள். சந்திராஷ்டிரம் முடியும் வரை பொறுமையாக இருங்கள். தேவையில்லாத விஷயங்களில் தலையிட வேண்டாம், பார்த்துக் கொள்ளுங்கள். பேச்சுக்களை குறைத்துக் கொள்ளுங்கள். இன்று முக்கியமான பணியை நீங்க மேற்கொள்ளும் பொழுது சிவப்பு நிறத்தில் ஆடைய நீ வேண்டும். சிவப்பு நிறம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படியும் இனிய நாளில் காலையில் எழுந்தும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் சூரிய நமஸ்காரமும் செய்துவிட்டு அருகில் இருக்கக்கூடிய ஆஞ்சநேயர் கோவிலுக்கு சென்று ஆஞ்சநேயர் வழிபாட்டை மேற்கொண்டு விட்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. இன்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 7 மற்றும் 9. அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு மற்றும் பச்சை நிறம். நட்சத்திர பலன்கள். மூலம். இன்று நீங்க குழப்பங்கள் இல்லாமல் பார்த்துக் கொள்ள வேண்டும். எதையும் யோசித்து செய்வது மட்டுமே சிறப்பு. பதட்டம் என்பது துளி கூட வேண்டாம். எண்ணங்கள் அனைத்தும் நல்ல எண்ணங்களாக இருக்கக்கூடும். மனசுக்கு பிடித்தமான இடத்திற்கு சென்று வரக்கூடும். சந்திராஷ்டிரம் முடியும் வரை அமைதியாக இருங்கள், அது போதும். போராட்டம். தயவு செய்து பதட்டம் வேண்டாங்க. நடப்பவையெல்லாம் கொஞ்சம் கால தாமதமாக நடக்க கொடுங்க. முயற்சிகள் கண்டிப்பாக முன்னெடுத்து கொடுக்குங்க. எதிலும் புதுமை படைக்கும் நாளாக இருக்கக்கூடும். விறுவிறுப்புடன் சில பணிகளை எல்லாம் மேற்கொள்வீர்கள். குடும்பத்தில் குழப்பங்கள் உண்டாகும், பார்த்துக் கொள்ளுங்கள். ஓரளவு எண்ணங்கள் எளிதில் கண்டிப்பாக பூர்த்தியாகும். உத்திராடம். யாரையும் குறைகள் மட்டும் சொல்ல வேண்டாம். வாய்ப்புகள் வாயில் கதை வந்து தட்டுங்க. விருப்பமான விஷயங்களை தன்னை ஈடுபடுத்திக் கொள்வீர்கள். வீணான விவகாரங்கள் மட்டும் தலையிட வேண்டாம்.
எந்த ஒரு பிரச்சனைகளுக்கும் தீர்வு கிடைக்க கொடுங்க. அவசரமாக எந்த ஒரு முடிவும் எடுக்க வேண்டாம். கூடுதல் இன்று பயணங்கள் மேற்கொள்ள வேண்டியிருக்கும். பண விரயம் கொஞ்சம் ஏற்படக்கூடும், பார்த்துக் கொள்ளுங்கள். இன்று குழப்பங்கள் இல்லாமல் இருப்பது மிக நல்லது. மகரம் மகரம் ராசினியர்கள், இந்த விருப்பங்கள் ஓரளவு நிறைவேறும் நாளாக இருக்கக்கூடும். வாய்ப்புகள் கண்டிப்பாக வரக்கூடுங்க. முன்னேற்றம் காண்பதற்காகவே முயற்சிகளை மேற்கொள்வீர்கள். முக்கிய புள்ளிகளின் சந்திப்பினால் மன மகிழ்ச்சி ஏற்படக்கூடும். முயற்சிகளில் கண்டிப்பாக வெற்றி இருக்கும். காரியங்களில் முன்னேற்றம் இருக்கும். கடல் பயண வாய்ப்புகள் கை கொடுங்க. அழகு பொருட்கள் வாங்குவதில் ஆர்வம் காட்டுவீர்கள். தொட்ட காரியம் கண்டிப்பாக தொழில்விடும். வெற்றி பெறுவதற்கான சூழல் கண்டிப்பாக ஏற்படக்கூடும். தொழில் சம்பந்தப்பட்ட புதிய ஒப்பந்தங்கள் கையெழுத்திட்டு மகிழ்வீர்கள். கொடுத்த வாக்கை கண்டிப்பாக காப்பாற்றி கொடுப்பீர்கள். பொதுநல ஈடுபாடு அதிகரிக்குங்க. வருமானமும் கண்டிப்பாக திருப்தியை கொடுக்கும். குடும்ப கஷ்டங்கள் கண்டிப்பாக நீங்கும். தொழில் வியாபாரத்தில் மேன்மை உண்டாக கொடுங்க. யாருக்கும் அஞ்சாமல் நேர்மையாக செயலாற்றுவீர்கள். தடைப்பட்ட காரியங்களில் இருந்த தடை கண்டிப்பாக நீங்கிவிடக்கூடும். பண வரவும் இன்று சீராக இருக்கக்கூடும். குடும்ப பெரியவர்கள் உங்களுக்கு ஆதரவாக இருக்கக்கூடும். எண்ணங்கள் எளிதில் பூர்த்தியாக கூடும். மனசுக்கு பிடித்தமான இடத்திற்கு சென்று வருவீர்கள். இன்று உங்களுக்கு முயற்சி திருமணியாக்க கொடுங்க. வரவை விட செலவுகள் ஒரு பக்கம் கொடுங்க. பெண்கள் அந்நிய தேச பயணங்கள் செல்லப்பட்ட திட்டம் வெற்றியை கொடுக்கும். வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய சிரமங்கள் படிப்படியாக சரியாகும். பெண்கள் முழு முயற்சி எடுத்தால் எதிலும் முன்னேற்றம் இருக்கும். காதல் மட்டும்தான் குளறுபடியை கொடுக்கும். கை கொடுமா கூடாதா என்ற எண்ணத்தை ஏற்படுத்தும். காதலை விட்டு படிப்பது ரொம்ப நல்லது. இன்று மாணவர்கள் பதட்டம் கொள்ள வேண்டாம். நடப்பவையெல்லாம் கண்டிப்பாக நன்மைக்கு. உயர்கல்வியில் சுலபமாக ஜெயிக்க முடியும். கல்வியில் அடுத்த கட்டம் மிக சிறப்பாக அமைந்துவிடக்கூடும். என்று முக்கியமான பணி நீங்க மேற்கொள்ளும் பொழுது பச்சை நிறத்தில் ஆடிய நீ வேண்டும். பச்சை நிறம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படி இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் சூரிய நமஸ்காரமும் செய்துவிட்டு அருகில் இருக்கக்கூடிய ஆஞ்சநேயர் கோவிலுக்கு சென்று ஆஞ்சநேயர் வழிபாட்டை மேற்கொண்டு விட்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்படக்கூடும். இன்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 7 மற்றும் 9. அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு மற்றும் மஞ்சள் நிறம். நட்சத்திர பலன்கள். உத்திராடம். இன்று வெளி உலக தொடர்புகளை விரிவுபடுத்திக் கொள்வீர்கள். எண்ணங்கள் அனைத்தும் கண்டிப்பாக நிறைவேற கொடுங்க. புண்ணிய காரியங்களில் தன் ஈடுபடுத்திக் கொள்வீர்கள். குழப்பங்கள் கண்டிப்பாக சரியாக கூடும். மாலை நேரம் ஓரளவு மகிழ்ச்சியை கொடுக்கும். எதிர்பார்த்த நல்லவைகள் கண்டிப்பாக நடக்கும். இன்று நோய் நீங்கி உடல் ஆரோக்கியம் சீர்படும். திருவோணம். இன்று அதிர்ஷ்டம் தேடி வர கொடுங்க. சிலர் தேவைகளை பூர்த்தி செய்து கொள்வீர்கள். சிலருக்கு வெளி உலக தொடர்புகள் விரும்பும் விதத்தில் அமைதிவிடக்கூடும். கொடுத்த வாக்கை எப்படியும் காப்பாற்றி விடுவீர்கள். வாய்ப்புகள் வாயில் தேடி வர கொடுங்க. வெற்றிக்கான சூழல் கண்டிப்பாக இருக்கின்றது. விலை உயர்ந்த பொருட்களை வாங்கக்கூடிய சூழல் இருக்கும். ஆன்மீக எண்ணங்கள் என்று மேலோங்கும். என்று எந்த வேலையை முதலில் முடிப்பது போன்ற குழப்பம் இருக்குங்க. மன சஞ்சலம் ஏற்பட்டாலும் கண்டிப்பாக நீங்கிவிடக்கூடும். மற்றொரு விஷயத்தில் மட்டும் தயவு செய்து தலையிட வேண்டாம். இன்று பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கும் நாள் என்று சொல்ல முடியுங்க. அவிட்டம். இன்று பொன்னான வாய்ப்புகளை உருவாக்கிக் கொள்வீர்கள். ஆன்மீகத்தில் நாட்டம் அதிகரிக்க கொடுங்க. எண்ணங்கள் அனைத்தும் சிறப்பாக இருக்க கொடுங்க. தேவைகள் ஓரளவு பூர்த்தியாக கூடும். பிரச்சனைகளுக்கு முடிவு கட்டும் நாளாக இருக்கக்கூடும். சாதனமாக எதிலும் ஈடுபட்டு வெற்றி பெறுவீர்கள். நல்லவைகள் நடைபெறக்கூடிய சூழல் இருக்குங்க. அற்புதங்கள் கண்டிப்பாக நிகழக்கூடும். நிம்மதியற்ற நிலை இருந்தது கண்டிப்பாக மாறும். படிப்படியாகத்தான் எதையும் புரிந்து கொண்டு செயல்பட்டு வெற்றிகரமாக வாழ்க்கையை அமைத்துக் கொள்வீர்கள். கும்பம் ராசினியர்கள், இன்று உங்களுக்கு திருப்பங்கள் நிறைந்த நாளாக இருக்கக்கூடும். விருப்பங்கள் ஓரளவு கண்டிப்பாக நிறைவேறக்கூடும். பொன்னான செய்திகள் இல்லம் தேடி வரக்கூடுங்க. நிம்மதி கிடைப்பதற்கு இறைவனை முழுமையாக வணங்குவீர்கள். ஆன்மீக பயணங்களை மேற்கொள்வீர்கள். இன்று துணிந்து எடுக்கும் முடிவில் கண்டிப்பாக வெற்றி இருக்கும். பிரச்சனைகளுக்கெல்லாம் ஓரளவு தீர்வு கிடைக்கும். கடன் பிரச்சனைக்கு முடிவு கட்டுவதற்கான சூழல் ஏற்படக்கூடுங்க. விருப்பமான விஷயங்களை தன் ஈடுபடுத்திக் கொள்வீர்கள். ஆன்மீக பயணங்கள் கூட ஓரளவு மகிழ்ச்சியை கொடுக்கும். இன்று உணவு கட்டுப்பாடு இருப்பது ரொம்ப நல்லது. வாய்வு ஏற்படுத்தக்கூடிய உணவை மட்டும் எடுத்துக்கொள்ள வேண்டாம். வரவு உங்களுக்கு 2 மடங்காக இருக்கும். செலவும் உங்களுக்கு 2 மடங்காக இருக்கும். வரவு வருவது போல் இருக்குமே தவிர ஒரு பக்கம் செலவுகள் ஓடிக்கொண்டே இருக்குங்க. எதையும் முன்கூட்டியே தவிர்ப்பது மிக நல்லது. முக்கிய விஷயங்கள்ல வெளியில் சொல்லாமல் இருப்பது நல்லது. பிரச்சனைகளுக்கெல்லாம் தீர்வு கிடைக்கக்கூடும். வீண் விவாதங்களை மட்டும் தலையிட வேண்டாம். இன்று யார் என்ன சொன்னாலும் கொஞ்சம் யோசித்து மட்டும் பேசுங்கள். குழப்பம் அடையாதீர்கள். மற்றபடி கும்பம் ராசினருக்கு பிரச்சனை இல்லைங்க. பிள்ளைகள் விஷயத்தில் தனி கவனம் எடுத்துக்கொள்ளுங்கள். அவர்கள் எப்படி படிக்கிறார்கள் என்று அவ்வப்போது சோதிப்பது நல்லது. பெண்கள் உங்களுடைய செயல்பாடுகளுக்கு எல்லோரிடமிருந்தும் ஆதரவு கிடைக்குங்க. நல்ல விஷயங்கள் நடக்கக்கூடும். கேலி, கிண்டல் பேச்சுக்கள், விமர்சனங்கள் போன்றவற்றை நீங்க தவிர்த்து விட வேண்டும். நடப்பதெல்லாம் நடக்கட்டும் என்று விட்டுவிடுங்கள். எதிலும் பொறுமையாக இருங்கள். வெற்றி நிச்சயம். காதலில் கும்பம் ராசினியர்கள் பதட்டப்பட வேண்டாம். காதல் வெற்றி பெறும் வரை அமைதி காண்பது நல்லது.
காதல முடிஞ்சளவு யோசித்து எதையும் செய்யுங்கள். இன்று மாணவர்கள் குழப்பங்கள் ஏற்படுத்திக் கொள்ளாத வண்ணம் பார்த்துக் கொள்ளுங்கள். சந்தேகம் இருந்தால் கேட்டு தெரிந்து கொள்ளுங்கள். அடுத்தவரை பற்றிய விமர்சனங்கள், கேலி கிண்டல் பேச்சுகளை தவிர்த்து விடுங்கள். படிப்பில் முழு அக்கறை எடுத்துக் கொள்ளுங்கள். முக்கியமான பணியை நீங்க மேற்கொள்ளும் பொழுது நீல நிறத்தில் ஆடிய நீ வேண்டும். நீல நிறம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படி இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் சூரிய நமஸ்காரமும் செய்துவிட்டு அருகில் இருக்கக்கூடிய ஆஞ்சநேயர் கோவிலுக்கு சென்று ஆஞ்சநேயர் வழிபாட்டை மேற்கொண்டு விட்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு பாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 6 மற்றும் 9. அதிர்ஷ்ட நிறம் ஆரஞ்சு மற்றும் மஞ்சள் நிறம். நட்சத்திர பலன்கள் அவிட்டம். இன்று எதிலும் உணவு கட்டுப்பாடு இருப்பது ரொம்ப நல்லது. வீண் விவாதங்கள் மட்டும் தயவு செய்துவிட வேண்டாம். முடிஞ்சளவு எதையும் யோசித்து பேசுங்கள். முன்கோபங்கள் இல்லாமல் பார்த்துக் கொள்ளுங்கள். ஆன்மீகத்தில் தன்னை நிலைநிறுத்திக் கொள்வீர்கள். இறைவன் வழிபாட்டில் மிகுந்த அக்கறை கொள்வீர்கள். கணவன் மனைவிக்கிடையே கருத்து வேற்றுமை ஏற்பட்டு பின்னர் சரியாகும். சதயம். பூர்வீக சொத்துக்கள் மூலம் பணவரவு வரக்கூடுங்க. விருப்பமான விஷயங்களை தன்னை ஈடுபடுத்திக் கொள்வீர்கள். ஆகாரத்தில் கட்டுப்பாடு எடுத்துக்கொள்வது நல்லது. இன்று எதிர்காலத்தை கருத்தில் கொண்டு சில முக்கிய முடிவுகள் எடுப்பீர்கள். தேவைகளை ஓரளவு பூர்த்தி செய்து கொள்வீர்கள். வழக்கமான பணியில் உங்களுக்கு முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. சிக்கல்கள் ஓரளவு சரியாகி நிம்மதி ஏற்படக்கூடும். இன்று உங்களுக்கு பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கும் நாளாக இருக்க கொடுங்க. மனம் தெளிந்த நீரோடை போல் கண்டிப்பாக காணப்படக்கூடும். போராட்டாத்தி. இனிமையாக பேசி காரியங்களை சாதித்து காட்டுவீர்கள். விருப்பமான வேலைகளை தன்னை ஈடுபடுத்திக் கொள்வீர்கள். காரியங்கள் ஓரளவு கைகூடி முன்னெடுத்து கொடுக்கும். நெடுநாளை ஆசைகள் கண்டிப்பாக நிறைவேறும். நீண்ட நாட்களாக இழுபறியாக இருந்த காரியங்களும் முன்னேற்றம் இருக்கும். பிரச்சனைகளுக்கெல்லாம் முடிவு கட்டும் நாளாக இருக்க கொடுங்க. வீண் விவாதங்களை மட்டும் தள்ளி வேண்டாம். அடுத்தவருக்கு உதவியாக இருப்பீர்கள். முடிஞ்ச அளவு செலவை கட்டுப்படுத்தி சேமிப்பை உயர்த்த பாருங்கள். அது போதுங்க. மீனம் ராசினியர்கள். இன்று உங்களுக்கு அபாரமான நினைவாற்றல் வெளிப்பட கொடுங்க. சத்தியத்திற்கு கட்டுப்பட்டு நடைபெறுங்கள். நேர்மையை நிலைநாட்டிக் கொள்வீர்கள். மீனம் ராசினியர்கள் விடாபிடியாக செயல்பட்டு எதிலும் வெற்றி பெறுவீர்கள். காரியங்கள் ஓரளவு கண்டிப்பாக கை கொடுக்கும். மாற்றங்கள் ஏற்படும் வகையில் சூழல் அமைந்துவிடக்கூடும். தொட்டக்குறை விட்டக்குறை எல்லாவற்றையும் சரி செய்திட முடியும். இன்று உங்களுக்கு பிரச்சனைகளில் தீர்வு கிடைக்கும் நாளாக இருக்க கொடுங்க. விருப்பமான விஷயங்களை தன்னை ஈடுபடுத்திக் கொள்ள முடியுங்க. அக்கம் பக்கத்தில் உங்களுக்கு என்று நல்ல பெயர் உருவாக்க கொடுங்க. மனம் போல் வாழ்க்கை இன்று அமைந்துவிடக் கொடுங்க. பொருளாதார நெருக்கடிகள் ஏற்பட்டது கண்டிப்பாக மாறுங்க. இன்று திறமையை பொறுத்து உங்க வாழ்க்கையில் மாற்றங்கள் ஏற்படக்கூடும். எண்ணங்களும் எளிதில் நிறைவேறக்கூடும். புண்ணிய காரியங்களை தன்னை ஈடுபடுத்திக் கொள்வீர்கள். அனைவரும் பெருமைப்படும் விதமாக நடந்து கொள்வீர்கள். மனசுக்குள் ஒருவித மகிழ்ச்சி ஏற்படக்கூடும். இன்று தெய்வ வழிபாடுகளால் நிம்மதி ஏற்படக்கூடும். கணவன் மனைவி ஒருவரை ஒருவர் விட்டு கொடுத்து செல்வது மனசுக்கு மகிழ்ச்சி கொடுக்கும். விலை உயர்ந்த பொருட்களை வாங்கக்கூடிய சூழல் ஏற்படக்கூடும். மதியத்திற்கு மேல் உங்களுக்கு நல்ல செய்திகள் வரக்கூடுங்க. எதிரும் புதிருமாக செயல்பட்டவர்கள் விலகி செல்லக்கூடுங்க. இன்று மாற்று மருத்துவம் ஓரளவு கை கொடுக்கும். குடும்பத்தில் குழப்பங்கள் ஏற்பட்டது கண்டிப்பாக சரியாகும். மற்றவர்களுக்கு உதவிகள் செய்வதன் மூலம் சமூகத்தில் அந்தஸ்தும் மரியாதையும் கிடைக்கப் பெறுவீர்கள். சிலர் குடும்பத்தை விட்டு பிரிந்திருக்கக்கூடிய சூழல் வெளிப்பட கொடுங்க. கொடுக்கல் வாங்கல்களை எல்லாம் ஒழுங்குபடுத்திக் கொள்வீர்கள். சிக்கல்கள் ஓரளவு தீரும். எதிர்பார்த்த நல்ல விஷயங்கள் நடைபெறக்கூடும். விலகி சென்றவர்கள் வீடு வந்து சேரக்கூடுங்க. உன் நல்ல மனசை புரிந்து கொள்ள கொடுங்க. நோய் நீங்கி உடல் ஆரோக்கியமும் பலம் பெறக்கூடும். இன்று பெண்கள் முக்கிய முடிவுகளை மிக தெளிவாக எடுப்பீர்கள். வாழ்க்கை தேவைகளை ஓரளவு பூர்த்தி செய்து கொள்வீர்கள். பிரச்சனைகளுக்கு முடிவு கட்டுவீர்கள். பெண்கள் இன்று யோகமான நல்ல பலனை பெற முடியும். காதல மட்டும்தான் குழப்பம் இருக்கும். காதல விட்டு பிடிப்பது ரொம்ப நல்லது. வேண்டாத வேலைகளை மட்டும் ஈடுபட வேண்டாம். இன்று மாணவர்கள் எதையும் சிந்தித்து செயல்படுத்தினால் வெற்றி இருக்குங்க. மாணவர்களுக்கு இன்று கல்வியில் சாதிக்கக்கூடிய பக்குவம் ஏற்படக்கூடும். உயர்கல்வி மிக சிறப்பாக அமைந்துவிடக்கூடும். மாணவர்களுக்கு இன்று பொறுப்புகள் கூடும் நாளாக இருக்க கொடுங்க. மதியத்திற்கு மேல் உங்களுக்கு நல்ல செய்திகள் வரக்கூடும். மாணவர்கள் இந்த இனிய நாளை கொண்டாடி மகிழ்வீர்கள். தடைகளை உடைத்தெறிந்தும் வெற்றி பெறுவீர்கள். முக்கியமான பணியை நீங்க மேற்கொள்ளும் பொழுது பச்சை நிறத்தில் ஆடிய நீ வேண்டும். பச்சை நிறம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படி இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் சூரிய நமஸ்காரமும் செய்துவிட்டு அருகில் இருக்கக்கூடிய ஆஞ்சநேயர் கோவிலுக்கு சென்று ஆஞ்சநேயர் வழிபாட்டை மேற்கொண்டு விட்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 7 மற்றும் 9. அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை மற்றும் பச்சை நிறம். நட்சத்திர பலன்கள் போராட்டாத்தி. இன்று விருப்பமான விஷயங்களை தன்னை ஈடுபடுத்திக் கொள்வீர்கள். பிரச்சனைகளுக்கெல்லாம் முடிவு கட்டும் நாளாக இருக்க கொடுங்க. மதியத்திற்கு மேல் நல்ல செய்திகள் வரக்கூடும். காலம் கடந்து சில பணிகள் நடைபெறக்கூடும். கூட்டு முயற்சி கண்டிப்பாக வெற்றி கொடுக்கும். ஏதிலும் புதுமை படைக்கும் நாளாக இருக்க கொடுங்க. விருப்பமான விஷயங்களை தன்னை ஈடுபடுத்திக் கொள்வீர்கள். என்று உங்களுக்கு மனம் போல் வாழ்க்கை அமைந்துவிடக்கூடும். மற்றவர் விவகாரங்களை மட்டும்
தலையிடாமல் இன்று நீங்க இருக்க வேண்டும். உத்திரட்டாத்தி, எதிலும் உங்களுக்கு வேகம் கூடிவிடும். காரியங்கள் கைகூடி முன்னெடுத்து கொடுக்குங்க. முயற்சியின் மூலம் முன்னேற்றம் இருக்க கொடுங்க. கையிலும் ஓரளவு காசு பணம் புழங்க கொடுங்க. நெருக்கடிகளை எல்லாம் சமாளித்து வெற்றி பெற கொடுங்க. இன்று நீங்க தைரியமாக காரியம் ஈடுபட்டால் வெற்றி இருக்கும். போராட்டமான வாழ்க்கைக்கு முற்றுப்புள்ளி கிடைக்கும். இன்று உணவு கட்டுப்பாடு இருப்பது நல்லது. செரிமானம் ஏற்படக்கூடிய உணவை மட்டும் எடுத்துக்கொள்ளுங்கள், அது போதுங்க. ரேவதி, இன்று உங்களுக்கு மனக்கவலை ஏற்பட்டது கண்டிப்பாக மாறுங்க. உறவுகளால் ஏற்பட்ட விரிசல் விலகி செல்லக்கூடும். கொடுத்த வாக்கை எப்படியாவது காப்பாற்றி விடுவீர்கள். பொன்னான நாளாக கண்டிப்பாக அமைத்துக் கொள்ள கொடுங்க. இன்று நீங்கள் உண்டு உங்கள் வேலை உண்டு நிற்பது மிக நல்லது. யார் என்ன சொன்னாலும் யோசித்து பேசுங்கள், அது ரொம்ப முக்கியம். மனதை நீங்க தைரியமாக வைத்துக் கொள்ள வேண்டும். அடுத்த ஒரு விவகாரம்ல மட்டும் தயவு செய்து தலையிட வேண்டாம். ரேவதி நட்சத்திரக்காரர்கள், இன்று மன சஞ்சலம் ஏற்பட்டு பின்னர் சரியாகும். பொறுமை இருந்தால் கண்டிப்பாக வெற்றி நிச்சயம். நண்பர்களே, அடுத்த வீடியோ பதிவினை தேர்வு செய்வதற்கு முன் புகழ் மீடியாவை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். நன்றி. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.